வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் பாட்காஸ்டின் மை கோகனட் விஸ்டம். தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை. வாரம் ஒரு பதிவாக தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை என்ற தலைப்பில் எனது நண்பர்கள், உறவினர்கள் மற்றும் அன்பான வாடிக்கையாளர்கள் ஆசையுடன் பகிர்ந்து கொண்ட தொகுப்பு. இன்று கொடைக்கானலில் இருந்து சஞ்சுக்தா அவர்களின் பதிவை கேட்டு கொண்டாடுவோம். வாங்கள் பதிவை கேட்கலாம். ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சஞ்சுக்தா பேசுகிறேன். ஒன்ஸ் அப்பான் அ டைம் த வைப்ரண்ட் சிட்டி மதுரையில் நான் யூஜி லேடிடோக் காலேஜில் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் முடித்தேன். அதுக்கப்புறம் பிஜி எம்எஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் லைஃப் டைம் மொமெண்ட்னா அது நான் காலேஜில் படித்தது தான். அது போல் ஒரு இன்பமான ஸோ இன்னோசன்ட் டேஸ் திரும்பி வருமானு எனக்கு தெரியல. ஐ ரியலி மிஸ் தோஸ் டேஸ் அண்ட் ஆல்சோ மிஸ் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஐ ஸ்டார்டட் மை கெரியர் இன் த ஐடி இண்டஸ்ட்ரி. நியர்லி 10 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் தென் ஐ ஸ்டார்டட் மை பிஸ்னஸ். பிஸ்னஸ்ன்றது நான் படிக்கும்போதுலேருந்தே எனக்கு அந்த ஆர்வம் இருந்தது. ஏதாவது ஒரு நல்ல பிஸ்னஸ் நம்ம ஃப்யூச்சரில் பண்ணணும்னு. அந்த தாட் that thought or that desire, one point of time it got manifested. It became true. A dream became true மாதிரி அது ஒர்க் அவுட் ஆச்சு. அது எப்போன்னு பார்த்தீங்கன்னா 2013 June 14 அன்னைக்கு லீகலி ஐ ஸ்டார்டட் மை ஓன் பிஸ்னஸ் இன் த ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. அதே போல் now I own a resort I'm representing hospitality industry. ஆன் அ லைட்டர் நோட் பார்த்திங்கன்னா, எனக்கு இதை தவிர என்னோடய இன்ட்ரெஸ்ட் எதில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பேசிக்கலி ட்ராவலிங். எனக்கு ட்ராவலிங் ரொம்ப பிடிக்கும். நான் நிறைய இடம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கேன். நிறைய பிளேசஸ் பார்த்துட்டு வந்திருக்கேன். எனக்கு பீச்சஸ் ரொம்ப பிடிக்கும். கம்பேர்ட் டு ஹில் ஸ்டேஷன்ஸ் எனக்கு பீச்சஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். பீச் டெஸ்டினேஷன்றது எனக்கு உயிர். நான் இப்போ பேச வந்திருக்க பாட்காஸ்ட் கோகனட் விஸ்டம். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னோடய ஃப்ரெண்டு பிருத்திவி கொடுத்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் ஹர். யோசிச்சு பார்க்க போலே ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, தென்னை மரம், தேங்காய் அந்த மாதிரி. ஏன்னா இது ஃப்ரம் மை பர்த் என் கூடவே வந்துட்டுருக்கு. சமவ் அதோடையே நாங்கள் இன்வால்வ் ஆகி வந்துட்ருக்கோம். அதை பற்றி பேசணுன்னு நினைக்கிறப்ப அதை பற்றி திங்க் பண்ணுறப்பே எனக்கு ரொம்பவே ஒரு மகிழ்ச்சியாக இருக்குது. நாங்கள் சின்ன வயசில் எங்கள் வீடை அடையாளம் காட்டுறப்ப எப்படி சொல்லுவோன்னா, எங்கள் வீட்டுக்கு முன்னாடி 2 பெரிய தென்னை மரம் இருக்குது, அந்த தென்னை மரம் தான் அடையாளம் அப்படி சொல்லுவோம். அந்த தென்னை மரத்துக்கு ஆல்மோஸ்ட் என் வயசு இருக்கும். நான் பிறந்ததுலேருந்து அதை பார்க்குறேன். எனக்கு ரொம்ப இஷ்டமானது. ஏன்னா அந்த 2 மரம் அப்படி எப்படி சொல்கிறது, இட் டீச்சஸ் யூ லாட் ஆஃப் திங். ஒரு நர்ச்சரிங், ஒரு கேரிங், அப்புறம் ஒரு நம்ம போய் தண்ணி ஊற்றுறது, அதை சுற்றி நாங்கள் பூச்செடியெலாம் வச்சுருக்கோம். அதுக்கு எல்லாமே தண்ணி ஊற்றிட்டுருப்போம். ஈவன் நவ் டச்வுட் நான் என்ன சொல்லணுன்னா, அந்த தென்னை மரங்கள்லாம் ஒரு வெட்டுக்கு 200 காய் ஒரு மரம் கொடுக்கும். அதுக்கப்புறம் என் கசின்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா லீவுக்கு வருவாங்க. அவங்கெல்லாம் சிட்டியில் இருப்பாங்க. நாங்கள் இந்த பெரியகுளம்ல தென்கரைன்ற பிளேஸில் வாழ்ந்தோம். எங்கள் ஊரில் ஒரு வற்றாத ஜீவநதி இருக்குது. அது வராக நதி. எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ் தேங்காயும் மாங்காயும் தான். எல்லாருமே தென்னந்தோப்பும் மாங்காயும்
மாங்காய் தோப்பும் வச்சுருப்பாங்க. ஸோ எல்லார் வீட்லேயுமே இந்த தேங்காய் ரிலேட்டட் ஐட்டம்ஸ் வந்து ரொம்பவே எங்கள் ஊரில் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் தேங்காய் நீங்கள் எந்த காய் எடுத்தாலும் தேங்காய் பொரியல், தேங்காவை போட்டு வச்சுருப்பாங்க. தேங்காய் பால் சாதம், தேங்காய் சாதம், தேங்காய் பர்ஃபி, எப்பயுமே ஒரு ஸ்வீட்டு, ஒரு ஏதோ ஒன்று தேங்காய் இல்லாமல் இருக்கவே இருக்காது. எனி லைக் லன்ச், பிரேக்ஃபாஸ்ட் ஒரு டின்னர் எது சாப்பிட்டாலும் அதில் வந்து தேங்காய் ஒரு மெயின் இன்க்ரீடியண்ட் எங்கள் வீட்டு எல்லா ஃபுட்லேயும் இருக்கும். நாங்கள் எங்கள் கசின்ஸோடு எங்கள் மாமாவோட தென்னந்தோப்பில் போய் விளையாண்ட நாட்கள் வந்து என்றுமே மறக்க முடியாதது. அதுவும் நாங்கள் வந்து ரொம்ப சின்ன குழந்தைங்களா இருக்கிறப்பே போய் அதில் போய் விளையாடுவோம், அங்கேயே சாப்பிடுவோம். அங்கே ஒரு கிணறு இருக்கும், அதில் குதித்து நீச்சல் அடிச்சிட்ருப்போம். அதுக்கப்புறம் திருப்பி அங்கே இளநிலாம் கொடுப்போம். ஆனால் வந்து எப்போவுமே எங்களுக்கு சளி, இருமல், காய்ச்சல் அந்த மாதிரிலாம் நாங்கள் பச்சை தண்ணியில் குளிச்சுட்டு வந்து இளநியும் குடிப்போம். பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்ததாக ஒரு ஞாபகமே எனக்கு இல்லை. அப்புறம் பெரிய பொண்ணு ஆனதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, நம்ம ஸ்கூல்ஸில் ஒரு 9th 10th படிக்கிறப்பெல்லாம் எனக்கு பயங்கரமாக மசில் கிராம்ப் வரும், வயிற்று வலி வரும், உடம்பு சூடு எல்லாம் இருக்குது. அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்கள் வந்து தேங்காய் தண்ணியில் வந்து வெந்தயத்தை ஊற வச்சு சாப்பிடுவோம் ஒரு மெடிசனாக. அது வந்து வெந்தயமே கசக்கும், அந்த தேங்காய் தண்ணியில் ஊற வச்சா அந்த டேஸ்ட்டும் போயிடும், ஒரு மாதிரி அது வேறு மாதிரி ஆகிடும். அதை எடுத்து குடிச்சிட்டு அதை சாப்பிடுவோம். ஸோ இட் இஸ் ஸோ ஹீல்ஃபுல். நீங்கள் நம்ப மாட்டீங்க, அப்படியே உடனே அந்த கிராம்ப் எல்லாமே போயிடும். அப்புறம் தான் நம்ம நார்மலாக ஸ்கூலுக்கே போக முடியும். அந்த அளவு பெயின் ரிலீஃப் இருக்கும் அந்த தேங்காய் தண்ணி நம்ம குடித்த பிறகு. அப்புறம் தலைக்கு வந்து என்றைக்குமே வந்து தேங்காய் எண்ணெயை வச்சு நல்லா வாரி சீவி கனகாம்பரை வச்சுட்டு தான் நான் ஸ்கூலுக்கே போவேன். ஒன்று ஃபன்னி சைடு, நானும் என் தங்கச்சியும் தான் என் வீட்டில் அடிக்கடி சண்டை போட்டுகிட்டே இருப்போம். கைண்ட் ஆஃப் அ சிப்ளிங் ரைவல்ரி. அப்போது வந்து எங்கள் அப்பா சொல்லுவார், புள்ளையை பெற்றா கண்ணீர், தென்னையை பெற்றா இளநீருன்னு. ரொம்ப சிரிப்பாக இருக்குல்ல, பட் இட்ஸ் ட்ரூ. நான் என் பிள்ளைங்கிட்டையும் நானும் அதே தான் சொல்கிறேன். அப்பார்ட் ஃப்ரம் இட், உங்களுக்கே நல்லா தெரியும், கோகோனட் வந்து இட் இஸ் அ ரிச் ஆன்டி ஆக்சிடெண்ட். அதில் வந்து அதை சாப்பிட்றது மூலம், அதை இன்டேக் எடுக்கிற மூலமாக வந்து நம்மளுக்கு வந்து கொலஸ்ட்ரால் குறையும், சுகர் கண்ட்ரோலில் இருக்கும். இட் இஸ் வெரி ரிச் இன் அமினோ ஆசிட்ஸ் அண்ட் மெட்டபாலிசம்க்கும் ரொம்ப நல்லது. நான் டெய்லி என் லைஃப்பில் காலையில் எந்திரிச்சோடனே வெறும் வாயில் ஃபஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் தான் குடிப்பேன். குடிச்சிட்டு 1/2 hour கழித்து தான் நான் வந்து டீயே குடிப்பேன். அதே போல் இதுக்கு முன்னாடி நான் வந்து பியூட்டி இண்டஸ்ட்ரி, ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் இருந்தப்போ பார்த்திங்கன்னா, மேக்கப் எல்லாம் ரிமூவ் பண்ண பிறகு கூட நம்மளுக்கு அந்த ஸ்கின் எல்லாம் எரியிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இருக்கும். அதுக்கு எல்லாமே வந்து நாங்கள் வந்து தேங்காய் எண்ணெய் தான் அப்ளை பண்ண சொல்லுவோம். அதே போல் ஹீட் எல்லாம் தாங்காது ஸ்ட்ரைட்னிங் பண்ண வரவங்களுக்குலாம் தலையில் வந்து கொப்பளை மாதிரி வர்றதுக்கு சான்ஸ் நிறைய கெஸ்ட்டுக்கு இருக்குது. அப்போல்லாம் நாங்கள் வந்து தேங்காய் பால் எடுத்து தான் அங்கே வைக்க சொல்லுவோம். வச்சா அவங்களுக்கு வந்து அந்த கொப்பளம்லாம் போயிடும். அதே போல் நம்மளுக்கே தெரியும்ல, மாய்ஸ்சரைசர், இந்த கை காலெல்லாம் சொரியெல்லாம் வந்ததுன்னா நம்ம வந்து மாய்ஸ்சரைசிங்க்கோசரம் நம்ம வந்து இதை தான் அப்ளை பண்ணுவோம். தேங்காய் எண்ணெயை தான் இன்றைக்கும் அப்ளை பண்ணுவோம். இன்றைக்கும் நான் கொடைக்கானல், அதாவது என் ரிசார்ட் இருக்க பிளேஸ்க்கு போனேன்னா கையெல்லாம் ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடும், காலும் தான். ஸோ அப்போ வந்து நான் அதுதான் அப்ளை பண்ணுவேன். அதே போல் பித்த வெடிப்பு இருக்கிறப்பையும் அதை சுற்றி தேங்காய் எண்ணெயை போட்டுட்டு அதுக்கு மேலே ஒரு சாக்ஸை போட்டுட்டு தான் நான் தூங்குவேன். ஒன் மோர் திங் வந்து, ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் எனக்கு வந்து பயங்கர பல்லு வலி வந்தது. உங்களுக்கு இன்ஃப்ளமேஷன்னா என்னன்னு தெரியும், ஒரு மாதிரி வீங்கிட்டு பல் வலிக்கும். ஜென்ரலாக பல்லு வலி வந்தாலே கண், மூக்கு, வாய், தலை எல்லாமே வலிக்க ஆரம்பிச்சிடும் சேர்ந்து. ஆன்டிபயோட்டிக்ஸ் கொடுக்குறாங்க, அது ஹெவி டோஸாக இருக்குது, வலியும் போக மாட்டேங்குது, வயிறும் வலிக்குது, என்னடா பண்ணுறதுன்னு தெரியல, எச்சம் முழுங்க முடியல, சாப்பிட முடியல, ஒன்றும் முடியல. ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தப்போ சரி ஒரு ஹோம் ரெமெடியாக இருக்குமேன்னு சொல்லிட்டு நான் வந்து தேங்காய் எண்ணெயை வந்து ஈரில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டே இருந்தது. அது ஆட்டோமேட்டிக்காக ஒரு 2 நாள் ஆனோடனே அந்த பிளேஸ் எல்லாம் செட்டில் ஆயிடுச்சு. அப்படியே அது நான் டெய்லி பண்ணிகிட்டே இருந்தேன். 1 வாரம் 10 நாள் அதோடு அது எல்லாமே போயிடுச்சு. 2 நாள்லேயே என்னால் ப்ராப்பராக சாப்பிட முடிஞ்சிச்சு. எனக்கு அந்த இன்ஃப்ளமேஷன், அந்த வீக்கத்தை வந்து தேங்காய் எண்ணெய் மாதிரி ஒரு ஹீலிங் ஏஜென்ட் எதுவுமே கிடையாது. பியூட்டிஃபுல். அதே போல் ஆஸ் எ பிஸ்னஸ் ஓனர் எனக்கு நிறையா அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்குது லைஃப்பில். அதில் நான் வந்து நம்ம பிஸ்னஸ் நடத்துகிறது வந்து இட்ஸ் நாட் அ ஜோக், ஓகே. இட்ஸ் ரியலி லைக் யூ ஹாவ் டு பி ஸோ கமிட்டட். அப்புறம் வந்து ரொம்ப ப்ராஃபிட்டும் இருக்கும்,
எக்ஸ்பென்சிவ், மணி ஃப்ளோ ஜாஸ்தியாக இருக்கும், எக்ஸ்பென்சிவ் ஜாஸ்தியாக இருக்கும். இட்ஸ் நாட் ஈஸி. வெளியில் தெரிகிற மாதிரி அப்படியே ஈஸி கிடையாது. ஏன்னா அதில் வந்து நிறைய சேலஞ்சஸ் இருக்குது. டே இன் அண்ட் டே அவுட் நீங்கள் சேலஞ்சஸை மீட் பண்ணி வரணும். செத்து பொழைக்கணும். ஜென்ரலி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணும்போது நம்ம எவ்வளோ டஃப்பாக, எவ்வளோ ஸ்ட்ராங்காக, எவ்வளோ எனர்ஜெட்டிக்காக நம்ம மைண்ட், பாடி, சோலை வச்சுருக்கணும் அப்படின்றது நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் தெரியும். ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் நான் வந்து என்னைய வந்து ஒரு கோகனட் தான் கம்பேர் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு கோகனட் ஷெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது எவ்வளோ டஃப்பாக இருக்குது. கிராக் பண்ணுறதுலாம் ஈஸி கிடையாது. அது அவ்வளோ டஃப்பாக இருக்குது. உள்ளே என்ன தான் ஸ்வீட்டாக இருந்தாலும் வெளியில் காமிக்கிறப்ப அந்த ஒரு டஃப்பான ஒரு ஃபேஸ் காட்டுது இல்லையா, ஒரு ஸ்ட்ராங் ஓடு காட்டுது இல்லையா, அது போல தான் நான் இருப்பேன். நான் எல்லா உமனுக்கும், இது கேட்குற எல்லாருக்கும், எல்லா பொண்ணுங்களுக்கும் நான் சொல்கிறது ஒன்று தான். உமன் ஷுட் பி ஆல்வேஸ் ஃபைனான்ஷியலி இண்டிபெண்ட். உங்களுக்கு என்ன தேவையோ அது உங்கள் காசுலேருந்து நீங்கள் செய்ய முடியும். நான் சொல்கிறதோட அர்த்தம், அது நீங்கள் சம்பாரித்து நீங்கள் உங்களுக்கு நீங்களே உங்களோட தேவையெல்லாம் நீங்கள் பூர்த்தி பண்ணும்போது தான் உங்களுக்கு தெரியும். இன்னொன்று செல்ஃப் லவ். எல்லாருமே செல்ஃப் லவ் பண்ணுங்கள். அது பீயிங் அ லேடி ஆர் பீயிங் அ ஜென்ட், யார் வேணாலும் இருங்க, ஆனால் போய் செல்ஃப் லவ் பண்ணுங்கள். செல்ஃப் லவ்னா என்னென்னா, நீங்களே கண்ணாடியை பார்த்துட்டு, ஓ யூ ஆர் ஸோ பியூட்டிஃபுல் ஆர் யூ ஆர் ஸோ ஹேண்ட்ஸம், யூ ஆர் எனர்ஜெட்டிக், யூ ஆர் பிரிஸ்க், நீங்கள் யூ ஆர் கான்ஃபிடென்ட், அந்த மாதிரி சில அஃபர்மேஷன்ஸை டெய்லி உங்களை பற்றி பாசிட்டிவாக நீங்கள் பேசுகிறப்போ உங்களுக்கே உங்களை பற்றி ஒரு காலையில் எழுந்திரிச்சோன்னே உங்களை ஒரு பூஸ்டர், அதாவது உங்களை அப்படி ரிசைக்ளிங் பண்ணும் அந்த பூஸ்டர். ஓகே, நான் இட்ஸ் அ கிரேட் டே, நம்ம வந்து இன்றைக்கி வந்து சூப்பராக சக்ஸஸ்ஃபுல்லாக இதை டேயை வந்து கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரி, ஐ எம் அ சாம்பியன். அந்த மாதிரி நீங்கள் ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச, உங்களுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸை தமிழ்லையோ இங்கிலீஷ்லையோ நீங்கள் அந்த மாதிரி சொல்லி டெய்லி பாருங்கள். யூ வில் க்ரோ அப் இன் ஈச் ஆஸ்பெக்ட் ஆஃப் யுவர் லைஃப். அப்புறம் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் திங், அது என்னென்னா, கோகனட் இஸ் அ குட் எலக்ட்ரோலைட். நான் சொல்லியிருக்கேன், நான் பீச்சுக்கு அடிக்கடி ட்ராவல் பண்ணுவேன்னு. ஸோ வென் ஐ கோ டு த பீச் டெஸ்டினேஷன்ஸ் நிறைய ஐலாண்ட் ஹாப்பிங் பண்ணுவேன். இங்கே இந்த ஐலாண்ட்லேருந்து அந்த ஐலாண்ட்லேருந்து இன்னொரு ஐலாண்ட் அப்படி போயிட்டு வருவோம். எஸ்பெஷலி தாய்லாண்ட், பாலி, செஷல்ஸ், மொரீஷியஸ், இது எல்லாத்துலேயுமே வந்து ஈவன் மால்தீவ்ஸ், இதில் எல்லாத்துலேயுமே ஐலாண்ட் ஹாப்பிங் வந்து ரொம்ப கேஷுவலான ஒன்று. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய டைம் ஸ்பீட் போட்டு இல்லை க்ரூஸு இந்த மாதிரி இதிலெல்லாம் நம்ம ட்ராவல் பண்ணிகிட்ருப்போம். அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நம்ம வந்து ஸ்கின் எல்லாம் டேன் ஆயிரும். ப்ளஸ் நம்மளுக்கு வந்து ரொம்பவே டீஹைட்ரேட் ஆகும், பயங்கரமாக டீஹைட்ரேட் ஆகும், பிகாஸ் ஆஃப் த வெதர், வாட் எவர் த சர்க்கம்ஸ்டான்சஸ். அப்போல்லாம் நீங்கள் இளநீ தான் குடிக்கணும். இளநீ குடிச்சிங்கன்னா யூ கேன் ஓவர் கம் எனி திங். அதே போல் வென் யூ ட்ராவல், உங்கள் ஃபுட்டு வந்து அது உங்களுக்கு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்கள் பெஸ்ட்டு திங் ஃபஸ்ட்டு இளநீ குடிக்கிறதா. நீங்கள் டெய்லி இளநீ குடிச்சிங்கன்னா எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சேர்ந்துடும். ப்ளஸ் இட் வில் பி லைக் உங்களுக்கு ஒரு சூதிங், அன்றைக்கி டேயே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லாக போகும். ஸோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். Especially Kurunji team, I wish you all the best. My Prithvi, all the best for you dear. I love you. Bye. அன்புடன் சஞ்சுக்தா. என் வாடிக்கையாளர் எனக்கு ஆசையா கொடுத்த இன்றைய பதிவு. பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கருத்துக்களை பதிவிடவும். லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம குறிஞ்சி ஃபுட் ஸ்டைலை ஃபாலோ பண்ணுங்க. உங்கள் பதிவு இங்கு இடம்பெற நீங்கள் விரும்பினால் கமெண்டில் எஸ் என்று பதிவிடவும். பிரைவேட் மெசேஜ் மூலமாக நாங்கள் உங்களை தொடர்பு கொள்வோம். நீங்களும் குறிஞ்சி கோல்ட் பிரஸ்ட் விர்ஜின் கோகனட் ஆயிலை வாங்க விரும்பினால் குறிஞ்சி.com என்ற வெப்சைட் மூலம் ஆர்டர் செய்யலாம். விரைவில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தொடர்ந்து கேளுங்கள் குறிஞ்சி ஃபுட் ஸ்டைல் பாட்காஸ்டின் மை கோகனட்ரி விஸ்டம், தென்னையை பற்றி எனக்கு தெரிந்தவை. நன்றி, வணக்கம்.